பார்த்த மாதிரி இருக்கு. எங்க தாத்தாவுக்கு தாத்தா போல இருக்கு. இவர் யாருன்னு தெரியுமா? சுடோமு யாமகுச்சி. நான் ஒரே குச்சி, இவர் யாமகுச்சி. அது சரி, இவர் அப்படி என்ன சாதிச்சிட்டாரு? ரெண்டாம் உலக போர்ல 2 அணுகுண்டுகளுக்கும் தப்பிய ஒரே மனிதர் இவர்தான். இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை 2 அணுகுண்டுகள் தான் உலகில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த 2 அணுகுண்டுமே உலகத்துல ஒரே ஒரு நாட்டுல தான் வீசப்பட்டிருக்கு. அதுதான் ஜப்பான். இந்த 2 அணுகுண்டை தாங்கிய நாடு ஜப்பான். அதுபோல இந்த 2 அணுகுண்டுகளை தாங்கிய ஒரே ஒரு நபர் சுடோமு யாமகுச்சி. 1916ஆம் ஆண்டு பிறந்த இவர் நாகசாகி நகரில் உள்ள மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரி நிறுவனத்தில் டிராப்ஸ்மேனாக வேலை பார்த்து வந்தார். 1945 அந்த நிறுவனம் ஹிரோஷிமாவில் இருக்கும் தனது துணை நிறுவன வேலை விஷயமாக யாமகுச்சியை அங்கு அனுப்பி வைத்தது. அணுகுண்டு வீச்சுக்கு முன்பு யாமகுச்சி ஹிரோஷிமா சென்று அங்கு அவருக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை வெற்றிகரமாக முடித்துவிட்டு தனது சொந்த ஊரான நாகசாகிக்கு திரும்ப தயாரானார். தன்னுடன் பணியாற்றும் அகிரா இவனாகா குனியோசி சடோ ஆகிய இருவருடன் புறப்பட்டார். வெகு தூரம் நடந்து வந்த பிறகு தனது பயணச்சீட்டை அந்த நிறுவனத்திலே வைத்துவிட்டது நினைவுக்கு வந்தது. உடனே யாமகுச்சி மட்டும் புறப்பட்டு தனது பணியிடம் வந்து பயணச்சீட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாரு. அப்போது காலை 8:15 மணி. ஹிரோஷிமா நகர் மீது அமெரிக்க போர் விமானம் லிட்டில் பாய் என்ற முதல் அணுகுண்டை வீசியது. யாமகுச்சி இருந்த இடத்துக்கும் அணுகுண்டு வீசப்பட்ட இடத்திற்கும் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த போதும் அணுகுண்டு ஏற்படுத்திய இடி போன்ற சத்தம் அவரின் இடது காது ஜவ்வை கிழித்து விட்டது. ரத்தமாக கொட்டியது. தற்காலிக பார்வையிழப்பும் ஏற்பட்டது. அத்தோடு உடலின் இடது பக்கம் தீபிடித்து எரிந்தது. உடனே சுய உணர்வின்றி மயங்கி விழுந்தார். பின்னர் அவரை மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தனர். இது நடந்தது 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி. 2 நாள் சிகிச்சை எடுத்துக்கொண்ட பின்பு யாமகுச்சியின் உடல் கொஞ்சம் தேறியது. மருத்துவமனையில் ஏராளமான நோயாளிகள் இருந்த போதிலும் யாமகுச்சியை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லாத காரணத்தால் அவரை அவரது சொந்த ஊரான நாகசாகிக்கு மருத்துவர்கள் மாற்றினார்கள். மறுநாள் காலை 11 மணி. அவருடைய மேலதிகாரியிடம் ஹிரோஷிமாவில் குண்டு வீசப்பட்ட அனுபவத்தை பற்றி விவரித்துக் கொண்டிருந்தார். அப்போது அமெரிக்க போர் விமானம் பேட்மேன் என்ற 2வது அணுகுண்டை நாகசாகி நகர் மீது வீசியது. இதுவும் யாமகுச்சி இருந்த இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. ஆனால் இந்த முறை எவ்வித காயமும் இல்லாமல் யாமகுச்சி தப்பிவிட்டார். ஆனால் அந்த கொடுமையான சத்தம் மீண்டும் அவரது காதை பதம் பார்த்தது. 1 வாரம் காய்ச்சலால் படுத்த படுக்கையானார். இப்படி உலகில் 2 அணுகுண்டு வெடிப்பிலும் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரே துரதிர்ஷ்டசாலி இந்த யாமகுச்சி தாங்க. 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜப்பானிய அரசு 2 அணுகுண்டுகளுக்கும் தப்பிய ஒரே நபர் என்று இவரை கௌரவித்தது. அதன் பின்னர் தொடர்ந்து நாடு முழுவதும் இவருக்கு பாராட்டு விழாக்கள் நடந்தன. 2010ஆம் ஆண்டு ஜனவரி 4இல் தனது 93வது வயதில் கிட்னி மற்றும் வயிற்று புற்றுநோயால் யாமகுச்சி மரணமடைந்தார். 2 குண்டுவெடிப்பிலும் தப்பித்த ஒரே நபர் சுடோமு யாமகுச்சி தாங்க. 2 குண்டுவெடிப்பிலிருந்தும் மீண்டும் அவரை எழ செய்தது அவரது தன்னம்பிக்கை. உலகினை வெல்ல 2 கைகள் வேண்டும். ஒன்று புன்னகை, மற்றொன்று நம்பிக்கை. நம்பிக்கை அவரிடம் இருந்ததால் தான் அவர் தன்னம்பிக்கையோடு மீண்டும் வாழத் தொடங்கினார்.